அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் ஹேமந்த ருது, மார்கழி 6 டிசம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை, வளர்பிறை பிரதமை திதி. இன்று காலை 9 மணி அளவு வரை, அதன் பிறகு த்வித்தீயை திதி, பூராட நட்சத்திரம், விருத்தி நாம யோகம், பவம் நாம கரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். இன்றைக்கான விசேஷம், இன்றைக்கு சந்திர தரிசனம். சந்திர தரிசனம்ன்றது நம்ம அப்படின்னா என்ன பலன்லாம் கிடைக்கும், அந்த நாளில் என்ன செய்யணும், வழிபாடு என்ன, விரத முறை என்ன என்பதை ஒவ்வொரு மாதமும் சொல்லி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு இந்த சந்திர தரிசனத்தோடு சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அப்போது ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியன், சந்திர தரிசனம்னா அதான் சந்திரன், அதிலே வந்துட்டு சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் இன்றைய நாளில் சேர்ந்தே இருக்கிறாங்க. அப்படி சேர்ந்து இருக்கிறது குருவுடைய வீடாக இருக்கிறது. குரு பார்க்குறார், கூட செவ்வாய் இருக்கார். அதனால் இந்த நாள் வழிபாடு, பூஜைகள், ஹோமங்கள், தான தர்மங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். சூரியன் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை நாளில் நிறைய தர்மம் பண்ணலாம், நிறைய தானங்கள் கொடுக்கலாம். அந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய தானங்களை கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம். இதெல்லாம் எப்பயுமே செய்யணும். இந்த காலகட்டத்தில் செய்யும்போது அதற்கு இன்னும் ரொம்ப பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்கிறது. எப்போதும் செய்ய முடியாதவங்க இருப்பாங்களே, நடுத்தர நிலையில் இருக்கக்கூடியவங்க, நாங்களே கஷ்டப்படுறோம், அவ்வளோ பொருளாதார ரீதியாக உயர்வில்லைன்றவங்க, இது போன்ற நாட்களில் இதுவும் அவங்களால முடிஞ்சது செய்யலாம். அப்புறம் இந்த தான தர்மத்தை தாண்டி ஹோமங்கள் செய்கிறது, பூஜைகள் செய்யலாம், ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ளலாம், தீபங்களை ஏற்றலாம். தங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை அவங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தால் போதுமானது, தெரிந்த அந்த ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு இருந்தால் போதுமானது, அந்த ஆன்மீக சம்பந்தமாக பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருந்தால் போதுமானது. அந்த பாராயணம் பண்ணுறதுன்னு சொல்கிறது, இந்த புராணங்கள் இதெல்லாம் இன்றைய நாள் படித்தா கூட போதுமானது. ராமாயணம், பகவத்கீதை, சுந்தரகாண்டம் இதெல்லாம் படித்தா கூட போதுமானது. ஸ்ரீமத் பாகவதம் படிக்கிறது, இதெல்லாம் கோயிலில் உபன்யாசமாக செய்யறதுக்கு ஏற்பாடு செய்கிறது, இதெல்லாம் செய்யலாம். எப்போன்னா இந்த சூரிய சந்திரனுடைய சேர்க்கை இருக்கக்கூடிய சமயத்தில் இதை செய்யலாம். சூரியன் சந்திரன் நேர் எதிரில் இருக்கக்கூடிய சமயத்தில் செய்யலாம். சூரியன் சந்திரன் குருவுடைய தொடர்பு சேரும்போது செய்யும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது நிறைய பேருக்கு பலனை கொண்டு போய் கொடுக்கும். இது போன்ற நாட்களில் ஒரு உபன்யாசத்தை ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு குரு தானே அதை செஞ்சு வைக்க முடியும். அவர் மூலமாக நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரும். அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பொக்கிஷங்கள் அந்த உபன்யாசத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்றதாக எடுத்துக்கலாம். இது போல் சொல்லிட்டு வரலாம். இன்றைக்கு சந்திர தரிசனம் அப்படின்னும்போது இன்றைய நாளில் அந்த சந்திர தரிசனத்தை செஞ்சாலே மனசில் ஒரு தெளிவானது வரும். அப்படியே ஒரு வெளிச்சம் நமக்கு தெரிகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாள்ன்றதால் நிறைய பேருக்கு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி என்பர்களே, இந்த நாள் நல்ல விஷயங்களை தேடி நீங்கள் போவீங்க. இது வரைக்கும் போகாத கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன். இப்படி ஒரு மலை இருக்குன்னே எனக்கு தெரியாது. அந்த மலை ஏறி இறங்குனேன், அங்கே ஒரு சுவாமி தரிசனம் பண்ணேன், எனக்கு மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஒரு உடல் உபாதை இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வைத்தியர் இருக்கார், இது இவ்வளோ ஈஸியாக அவர் க்யூர் பண்ணுறாரு, பெருசாக செலவு இல்லாமல் சர்ஜரிலாம் இல்லாமன்றது தெரியாமல் இருந்தது எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன்னு சொல்லி, ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன நடந்தால் சந்தோஷப்படுவீர்களோ அந்த விஷயம் நடக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் பண வரவை எதிர்பார்க்கக்கூடிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானம், கவனம், இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பெரியவங்க ஒன்று செய்யாதன்னா விட்டுடணும், அதை மட்டும் கடைபிடிச்சா போதும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது. அரசு பதவியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் ஏதோ ஒரு சலுகை, ஆதாயம், நல்லது நடக்கப் போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கார், அது சந்திராஷ்டம நாளாக இருக்கிறது. 8ல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் சந்திரன்,
இப்படி 4 கிரகங்களுடைய சேர்க்கை. சுக்கிரன் சமீபத்தில் இப்போ தான் 8ஆம் இடத்திற்கு வந்தார். 7ஆம் இடத்துல இருந்தார். மார்கழி மாதத்துல 5ஆம் தேதி நேற்றைய நாளில் தான் அவர் வந்து 8ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்தார். அதனால் ராசியாதிபதி 8ல் இருக்கார், அஷ்டமத்தில் சூரியன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், அவங்களோட சந்திரன் இருக்காருன்றதுனால ரொம்ப நிதானம் தேவை, கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவங்களுடைய கண் பார்வையில், அறிவுரையில், ஆலோசனையில், வழிகாட்டுதலை எதையும் செய்கிறது நல்லது. பெரியவங்கன்னா குடும்பத்தில் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகள், படிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர்கள்னு சொல்லி அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள். ரோகிணியில் பிறந்தவர்கள் இந்த நாளில் மனசில் சஞ்சலம் இல்லாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஒன்று செஞ்சிட்ருக்கீங்க, ஆனால் கவனம் அதில் இல்லை. அப்போ அதை ஸ்டாப் பண்ணணும், கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்கணும். அதை போல் தான் அது செய்யணுமே தவிர நம்ம செயல் ஒன்று சிந்தனை ஒன்றாக இருக்கக்கூடாது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும் பொருள், பெரிய சொத்துக்கள் பற்றி சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய காலம் இது கிடையாது. அந்த விஷயங்களில் நீங்கள் இப்போ டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து ஸ்லோ பண்ணுறது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, நிறைய நண்பர்கள் கிடைக்கிறது, நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறது, திருமணத்திற்கு பார்த்துட்டு இருந்தால் நிறைய ப்ரொஃபைல் வந்து இப்போ வர்றது, உங்களுக்கு நிறைய ஜாதகம் வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி வரக்கூடியதில் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு உங்களுக்கு சவாலாக கஷ்டமாக இருக்கும். ஜாதகமே சில சமயத்தில் வராது, சில சமயத்தில் டக்குன்னு நிறைய 4-5 வந்துடும், 10-15 கூட வந்துடும். அப்போ எதை எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும். தகுந்த நிபுணரிடத்தில் கலந்து ஆலோசிக்கணும், பெரியவங்களிடத்தில் டிஸ்கஸ் பண்ணி செய்யணும். வேலை ஒரே டைமில் 2-3 வேலை கிடச்சா எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி. நிறைய பேர் ஒரு இடத்துல திடீர்னு அறிமுகம் ஆகிறாங்கன்னு சொன்னால் அப்போது அவங்களில் யாரோடெல்லாம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து செய்வீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருப்பீங்க, பொறுமையாக இருப்பீங்க, காத்திருப்பீங்க, இருக்கணும், அப்போ பலன் கிடைக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கும். நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா 2-3 பேர் வருவாங்க. யார்கிட்டையாவது போனால் கடன் கிடைக்குமானா 2-3 பேர் உங்கள் மனசில் வருவாங்க. அப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது. புனர்பூசத்தில் பிறந்தவங்க பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பணம் செலவு பண்ணுறது, பெரிய சொத்து சம்பந்தமாக விற்கிறது, வாங்கிறது, இதில் ஈடுபடக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது. கடகராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு நற்பலனை பெற போகிறீங்க. அவங்கவுங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு நல்லா படிக்கிறது, வேலையில் ஒரு பாராட்டு கிடைக்கிறது, பிஸ்னஸில் வந்து கூடுதலாக ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வந்து சேர்றது அப்படின்னு சொல்லி நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. அவங்கவுங்களோட துறையில், கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பானது கிடைக்கும். அரசியலில் ரொம்ப காலமாக நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போது ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுறது, உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் இந்த நாளில் நடக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிதானமாக இருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அவசரம் மட்டும் கூடாது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையும் கேட்டு பெறலாம், நினைச்சதை சாதிக்கலாம், தொடங்கியதை செஞ்சு முடிக்கலாம். உறுதியும் துணிவும் உங்களுக்கு துணையாக இருக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவமும் அறிவுபூர்வமான செயல்பாடும் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்மராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான தொடர்பு ஏற்படக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் கிடைக்கிறது. உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வர்றது, அங்கே கோவில், கொடை, திருவிழா இதற்கு போகிறதுக்காக நீங்கள் இப்பயே பிளான் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து, குறிப்பாக தந்தை வந்து வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னா அந்த குழந்தைங்களோடு வந்து கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கான விடுப்பு, லீவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள், கல்யாண விஷயங்கள்லாம் தொடங்கிறது பற்றி நீங்கள் பேசலாம், முடிவெடுக்கலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் நினைக்கிறதும் முடிவெடுக்கிறதும் சரியாக இருக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிதானத்தை, பொறுமையை கடைபிடிக்கணும். தெளிவாக இருக்கும்போது மட்டும்தான் எந்த ஒன்றையும் செய்யணும். உத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாள் உத்தமமான நல்ல பலனை அடைவீங்க. ஒரு பிரபல்யமான மனிதர், ஒரு நல்ல மனிதர், ஒரு பவர்ஃபுல்லான பர்சன், செல்வந்தர், இப்படி யாரோ ஒருத்தர், யாருடைய துணை உங்களுக்கு தேவையோ அவர் வந்து உங்களுக்கு இப்போது தெரிய வருவார், அறிமுகமாவார். அவரை அணுகுவது சுலபமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே,
ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டு அங்கே நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு கடன் சுமை ஜாஸ்தி இருக்குதுன்னு சொன்னால் அதை எதிர்கொள்வதற்கு கூடுதல் வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேறு எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து பணம் வர வேண்டியது இருக்குது, அது வந்தால் நான் கொஞ்சம் நிம்மதியாகிடுவேன், இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னா அந்த ஒருத்தருக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உத்தமமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். கௌரவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுக்கான சக்தி இன்றைக்கு கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் உடன் இருக்கக்கூடியவர்கள் துணையாக இருப்பார்கள். நீங்கள் சொன்னதை கேட்கறதுக்கும் செய்யறதுக்கும் நடத்தி வைக்கிறதுக்கும் ஆட்கள் இருப்பார்கள். நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்கன்னு சொன்னால் வேலையாட்கள் இப்போ ரொம்ப நம்பகமானவர்களாக, கடமை உணர்வு இருக்கக்கூடியவர்களாக, திறமைசாலிகளாக இருப்பார்கள். சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் தெளிவு தேவை, பதட்டம் கூடாது, பக்குவம் தேவை. அப்படி இருந்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த நாள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாள் உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உடன் பிறந்தவர்களோடு சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் சுமூகமாக பேசி அதை தீர்த்து கொள்ளலாம். பெற்றோர் யாரிடத்துல இருக்காங்களோ யாரிடத்துல இல்லையோ இது சம்பந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதை சரி பண்ண முடியும். உடன் பிறந்தவர்கள் படிக்கிறதில்ல, ஒருத்தருக்கு பெரிய இடத்துல படிக்க வச்சோம், இன்னொரு இடத்துக்கு அந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியலன்னு குடும்பத்தில் சூழல் வந்துருச்சுன்னா அதை பற்றியெல்லாம் பேசி தர்க்கம் பண்ணிவிட்டு அதை ஒரு வாக்குவாதமாக பிரச்சனையாக கொண்டு போக மாட்டீங்க. உடன் பிறந்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு பெரிய ஒரு ஆசை கூட நிறைவேறக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு, உங்களுக்கு பணம் வரணும் இங்கேங்கிறதெல்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் வரத்துக்கான யோகம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு குடும்ப நபர்கள் ஏதாவது ஒரு தவறான விஷயங்களில் ஈடுபட்டிருக்காங்க, தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா சரி பண்ணக்கூடிய நாளாக இருக்கும். உங்களால் அந்த விஷயம் சரியாகும். பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் குடும்பத்தில் இருக்கார், திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு சுயமாக முடிவெடுத்திருக்கார், இன்னும் அதற்கான வயது இல்லை, இப்போ தான் படிச்சுட்ருக்காருன்னா பொறுமையாக அழகாக பேசி அவர் கன்வின்ஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். வயசான ஒருத்தர் வீட்டில் இருக்கார், மருத்துவமனை கூப்பிட்டு போகணும், ஆனால் ரொம்ப பயப்படுறாங்க, நான் வரவே இல்லை, நான் வீட்டிலே இருந்துடுறேன், என்னன்னாலும் ஆகட்டும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள பேசி நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி தைரியமாக அவங்களுக்கு கூப்பிட்டு போய் வைத்தியம் பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்க. அப்படி உங்களால் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும், மற்றவங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாக, பொருள் செலவு செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. அது பிடித்தவங்களாக இருப்பாங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும். இது நடந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், இது மட்டும் கிடச்சிச்சின்னா போகிறோம், இதுதான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருந்தால் அதில் நீங்கள் முன்னேறக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்வி கேள்விகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள். எதையாவது கற்றுக்கணும், எதையாவது படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இன்றைக்கு அது பூர்த்தியாகும். அல்லது தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வரும், இதை படித்தா தான் வேலை, இதை கற்றுக்கிட்டா தான் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை நீங்கள் செஞ்சிருவீங்க. தனுர் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சதோ அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் கிடைத்தார்களே, இப்படிப்பட்ட ஒரு மனைவி கிடைத்தாலே, கணவன் கிடைத்தானே, குழந்தைகள் கிடைத்தார்களே, கல்வி, வேலை, வீடு, அதை பற்றிலாம் சந்தோஷப்படுவீங்க. இதில் ஏக்கம் குறை இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அப்போது வீடுன்னா கிடைக்கும், சொத்துன்னா கிடைக்கும், பிள்ளைகள்னால் பெற்றுக்கொள்ளலாம். அம்மா அப்பான்னும்போது அம்மா அப்பா சம்பந்தமாக அவங்க மாதிரி நீங்கள் நினைக்கிற ஆட்கள் உங்களுக்கு இருப்பாங்க, சொந்தக்காரங்களில் அப்படி இருப்பாங்க. அல்லது நீங்கள் வெளியில் பழகக்கூடிய இடத்துல கூட யாரும் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, நீ ஏன் என் பிள்ளை மாதிரி தான், நீ ஏன் என் பொண்ணு மாதிரி தான் சொல்லக்கூடியவர்களை பார்ப்பீங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மன நிறைவோடு திருப்தியோடு இருக்க போகிறீங்க.
பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உயர்ந்த நிலையை நோக்கி அடியெடுத்து வைக்க போகிறீங்க. முன்னேறணும், எதிர்காலத்தை வளம் மிக்கதாக கொண்டு வரணும். அதற்கு நம்ம ஏதாவது ஒன்றை பண்ணணும். அப்படி பண்ணுறதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஆரம்பிச்சுட்டு விட்டுறக்கூடாது. நேரம் கிடைக்கும்போது செய்வேன்னு சொல்லக்கூடாது. டெய்லி இதுக்குன்னு இந்த நேரம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி எதிர்காலத்தில் நீங்கள் நல்ல நிலையை அடையிறதுக்கு இந்த காலம்தான், இந்த மார்கழி மாதம்தான், ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன்லாம் சேர்ந்து இருந்த காலம்தான் அப்படின்றத நீங்கள் பெற முடியும் பலனாக. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பயணங்கள் குறித்து திட்டமிடக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளிநாடு சம்பந்தமான யோக பலன்கள் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படக்கூடியவர்கள் அதற்கு நிவர்த்தி காண்பீர்கள். சொந்த ஊருக்கு திரும்பணும்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நம்ம ஊரில் இருந்து எந்த ஒரு வேலையும் இல்லாமல், வருமானம் இல்லாமல் யாரையோ அண்டி இருக்கிறீங்க. எங்கேயாவது கண்காணான இடத்துக்கு போனால் கூட, கடுமையாக உழைச்சா கூட நம்ம கௌரவத்தோடு இருக்கலாம். வந்து நாமளும் நல்லா இருந்து நம்மை சார்ந்தவர்களையும் கை தூக்கி விடலான்னு அந்த எண்ணங்கள் ஈடேறும். அதற்காக வாய்ப்பு கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. பெரிய நபர்களுடைய துணையானது கிடைக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பெண்கள் சம்பந்தமாக ஆதாய பலன்கள் நல்லது நடக்கப் போகிறது. பெண்கள் வந்து அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரிய இடத்துல உங்களுடைய முதலாளி, உங்களுடைய ஓனரோ, மேனேஜரோ, பாஸ், டீம் லீடரோ, இமீடியட் பாஸோ ஒரு லேடியாக இருக்காங்கன்னா அது உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. வீட்டில் வந்து கூட பிறந்த அக்கா, தங்கை இவங்களாலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெண் நண்பர்கள் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து படிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களால உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க, நல்ல பலன் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வந்து நிதானம், கவனம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. செலவுகளை எவ்வளோ முடியுமோ தள்ளி வைக்கிறது, கம்மி பண்ணுறது அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். கும்பராசி அன்பர்களே, நிறைய லாபம் வரக்கூடிய காலம் இது. உங்களுடைய ராசிக்கு 5ல் குரு இருந்து ராசியை பார்த்துட்ருக்கார். லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்குது. அந்த இடத்துல குரு பார்வை கிடைக்கிறது. ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கார். பணம் 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 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். பணத்தாசைன்றது இல்லை, பண மோகம்ன்றது இல்லை. இப்போ இந்த டைம் நமக்கு வந்து இதற்கு சாதகமாக இருக்குது, அதனால் எப்படியும் சம்பாரிச்சணுன்ற மாதிரி எண்ணம் இருக்கும். அதற்கேற்ற மாதிரி நிறைய பொருள் வரவு இந்த காலத்தில் உண்டு, இந்த நாளில் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. எல்லாமே நல்ல வழியாகவே யோசிச்சிங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கூட ஏதாவது பணம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து உங்களுக்கான வேலை, உங்களுக்கான பிஸ்னஸ் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது. மீனராசி என்பவர்களே, பொறுப்புகள் அதிகமாகும், கடமைகள் அதிகமாகும். நீங்கள் வந்து எடுத்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதியிருந்தீங்கன்னா அது டபுளாக கூட ஆகும். அந்த அளவிற்கு உங்களுக்கு கடமைகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். பிளானிங் அவ்வளோ அதிகரிக்கும். அடைய வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ அதிகரிக்கும். உங்களுடைய இலக்கு வந்து பெரியதாகும், குறிக்கோள் வந்து பெரியதாகும். நீங்கள் வந்து பலமாகறீங்க அப்படின்றது அர்த்தம். நிறைய அனுபவங்களை ஜென்மசனி காலத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா, நீ வந்து இதற்காக பிறந்திருக்கிற அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துறது, எவ்வளோ முடியும் உன்னால் வளர்கிறதுக்கு அப்படின்றத தெரியப்படுத்துறதுன்ற மாதிரி காலம் இது. இந்த நாள் அதற்கு தோதாக அமைகிறது. பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் தொடங்கிய காரியத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும். வெற்றி பயணத்தை நோக்கி போக முடியும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப், பார்ட் டைம் பிஸ்னஸ் அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக இது. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.